அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? வெயிலும் வெக்கையும் தாங்க முடியாமல் ஊராக போயிட்டு வரீங்களா? மக்களே, நமக்கு செலவுக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் கடன் வாங்கி போகிறோம். இந்த கடனை எப்படி அடைப்போம்? பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறாங்க, காலேஜ் போகிற பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு செலவு தொகை இருக்குது இல்லையா? அதெல்லாம் பார்க்கணும். வருமானம் என்ன இருக்குது நம்ம யோசிக்கணும். திட்டமிட்டு செய்யும்போது எல்லாம் நிறைவாக இருக்கும். கடன் வாங்கி செய்யும்போது எல்லாமே குறைவாக இருக்கும். வாங்குவது நாம் ஒரு நிமிடத்திற்குள் செலவழித்து விடுவோம். கொடுக்கும்போது எவ்வளவு சங்கடப்படுவோம் என்று நினைத்தீர்களா? என்னென்றால் நம்முடைய வருமானத்தை கொண்டு தானே ஓட்டுகிறோம். சிந்திக்க வேண்டும் ஒவ்வொரு காரியங்களுக்காகவும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தை 11 14 முடிய. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யார் என கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் போதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உள்ளவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். உங்களை எவராது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிந்தவற்றுக்கு செவிசாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும்போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வார்த்தையை தந்து நம்மளை தேற்றுகிறார், திடப்படுத்துகிறார் இல்லையா? இப்போ நாம் பிறருக்கு நற்செய்தி பணிக்கு போக போகிறோம். ஒரு இடத்துக்கு போக போகிறோம், ஒரு வீட்டுக்குள்ளே போக போகிறோம். அந்த வீட்டுக்கு நாம் அமைதி கொடுக்குறோம். இறைவன் நாமத்தால் நம்மகிட்ட இல்லை ஒன்றுமே, அமைதியும் ஆற்றுப்படுத்துறதும் இறைவன் தான். இயேசுவின் பெயரால் அந்த வீட்டை நம்ம ஆசீர்வதிக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை அவர் இயேசு உங்களுக்கு தந்திருக்கிறார். தாகமாக இருக்கிறது, கொஞ்சம் தண்ணி தாங்களே நீங்கள் கேட்குறீங்க. தண்ணி பஞ்சங்க, தண்ணியே கிடைக்கல. ஒரு குடம் 10 ரூபாயோ 20 ரூபாயோ தண்ணி அப்படின்னு வச்சுக்கிருவோமே. ஆனாலும் நீங்கள் தாகமாக இருக்கிறது, கொஞ்சம் தண்ணி தாங்களேன்னு கேட்குறீங்க. தண்ணி தந்தால் அந்த வீட்டில் நிறைவுள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் இல்லையா? தண்ணியே வரலங்க, எங்களுக்கு சாப்பாடு வைக்க தண்ணி இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களை ஏற்றுக்கொள்வாங்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ நாம் அந்த இடத்தை விட்டு அகன்று போகிவிட வேண்டும் இல்லையா? தாகத்துக்கே தண்ணி கிடைக்கவில்லை, நமக்கு உண்ண உணவு கிடைக்குமா? கிடைக்குமா? இல்லை. எங்கு நிறைவு இருக்கிறதோ அங்குதான் நம்மளும் நிறைவுபடுவோம். உங்களை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் அங்கே இருங்கள், அவர்களை வாழ்த்துங்கள், அவர்களோடு தங்கி இருங்கள் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. வேண்டா விருந்தாளியாக நாங்கள் போய் தங்க முடியுமா? அவர்களை ஆற்றுப்படுத்த முடியுமா? அவர்களை தேற்ற முடியுமா? அவர்களுக்கு தான் பணிவிடை செய்ய முடியுமா? சொல்லுங்கள், செய்ய முடியுமா? பணிவிடை செய்ய முடியுமா? இந்த இறைவார்த்தையெல்லாம் நீங்கள் உட்கார்ந்து ஆழ்ந்து வாஸ்து பார்த்தீர்கள் என்றால் அதனுடைய உள்ள அர்த்தம் நமக்கு தெரியும். நம்ம என்னதான் கொடுத்தாலும் நிறையாதவங்களும் இருக்காங்க இல்லையா? ஒன்றுமே கொடுக்காட்டாலும் நிறைவுள்ளவங்களும் இருக்காங்களா இல்லையா? ஆமாம், 2 வகை. என்ன தந்தீர்கள் என்று கேட்பவர்களும் இருக்கிறார்கள். கொடுக்காமல் இருந்தாலும் அமைதியாக அவர்கள் இருந்தால் தருவார்களே என்று நினைப்பவர்களும் இருக்கிறார்கள். அது நாம் பெற்ற பிள்ளைகளாக இருக்கட்டும், மற்றவர்களாகவும் இருக்கட்டும். ஆம், எல்லாவற்றையுமே நமக்கு லகுவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றி ஆண்டவரே, இதை தந்ததற்கு நன்றி, இதை எங்களுக்கு உணர்த்தியதற்கு நன்றி என்று அப்படி நாம் அவரையே நினைத்து எல்லாம் நன்றி சொல்ல என்றால் அந்த வழிகளும் வாதைகளும் நம்மிடம் இருக்காது. அதான் உண்மை. நாம் நற்செய்தி பணிக்கு தயாராக இருக்கிறோமா? அப்படி என்றால் எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களை தெரிந்து கொண்டார் அவர். தெரிந்து கொண்டவர் கொடுக்கின்ற அனைத்து காரியங்களுக்கும் நாமே பொறுப்பு. இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும், எல்லாவற்றுக்கும் நாம் தானே பொறுப்பு. இன்பத்தில் தாழ்ந்தும் என்றும் துன்பத்தில் அப்படியே உலண்டு போய் முடங்கி கிடப்பதும் நம்ம இயல்பு தானே. எல்லாமே இந்த நிலையும் மாறும் என்று சொல்லும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும். ஜெபிப்போமா? எல்லாம் வல்ல இறைவா,
தூசியும் சாம்பலும் குப்பையுமான எங்களையும் நீர் தெரிந்து கொண்டு இறை வார்த்தையை அறிவிக்கவும் பணிவிடை செய்யவும் பலவாறு ஆற்றுப்படுத்தவும் எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. இதற்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எல்லாம் வல்லவரே, உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதத்தால் நாங்கள் நிறைந்து வாழ்வோம் என்று நம்புகிறோம். அந்த நம்பிக்கையில் பிறரையும் வாழ வைக்கும்படி எங்களை தூண்டுகிற தூயாவின் வல்லமையால் எங்களை நிரப்புகிற கிருபைக்கு நன்றி கூறுகிறோம். அப்பா, எப்பொழுதும் நீர்தான் எங்களோடு இருக்கிற அந்த உண்மையை உணர்ந்து அனைத்து காரியங்களும் நிறைவுபடுத்தப்படி நீர் எங்களை செயலாற்ற போகிற கிருபைக்கு நன்றி கூறி உம்முடைய வல்லமையுள்ள கருத்துக்களை எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.